இன்னைக்கு 12th மேக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினஸில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபைண்ட் தி இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோவிங் சொல்லிட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொடுத்துள்ள கொஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெட் ஏ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இன்வர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் லாஸ்ட் சம்லேயே வந்து என்னன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் இ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம கொடுத்துள்ள கொஷனுக்கு ஏன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து அந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் அப்படின்னா மேலே வந்து சிம்பிள் வரும். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் 5, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 5. ஓகேங்களா? நம்ம எந்த நம்பர் எழுதணுமோ அந்த காலமையும் அந்த ரோவையும் நம்ம மறைச்சிக்கணும். அப்போ இந்த 4 தானே இருக்கும். 5 5s are 25. இந்த பக்கம் பண்ணும்போது சிம்பிளை சேஞ்ச் பண்ணி போடுவோம். -1. இப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. இதை மறைச்சோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? +5 -1 +1. இது அப்படியே நம்ம மறைச்சோம்னா இங்கே என்ன வரும்? 1 -5. இப்போ இது நம்ம கழிச்சோன்னா 24 வரும். -1ங்களா? இங்கே என்ன வரும்? 4. இங்கே என்ன வரும்? -4. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 524 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும்? 120. ஓகேங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4. இங்கே என்ன வரும்? -4. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகேங்களா? 112 தான் நம்மளுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அட்ஜாயின்டோடைய வேல்யூ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 3x3 மேட்ரிக்ஸில் அட்ஜாயின்ட் எப்படி ஃபைன் பண்ணணுன்றது ஃபஸ்ட் சம்மில் பார்த்துருப்போம். இப்போ நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் அட்ஜ் ஏ போடணும். இப்போ இங்கே எப்படி எழுதணும்? இதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இந்த 4 வேல்யூஸை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். இந்த வேல்யூ ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ லாஸ்ட் எழுதிட்டு இங்கே வந்து இந்த வேல்யூ, இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ, ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ லாஸ்ட்டு, மேலே உள்ளது கீழே. ஒன்ஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அட்ஜாயின்ட் ஏ அப்படி போடுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் டிரான்ஸ்போஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ
5 5s are 25. இங்கே என்ன வரும்? +1 தான் வரும். சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா -1. இப்போ இங்கே என்ன வரும்? 1 -5. 1 -5 இப்போ இங்கே 1 -5. இங்கே 1 5. ஓகேங்களா? டிரான்ஸ்போஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே எழுதுகிற பாருங்க. -24 இங்கே -4, இங்கே -4, இங்கே -4, இங்கே -4, 24 -4 -4 24. இப்போ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. மேலே போகிற டிரான்ஸ்போஸை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ஏன் டிரான்ஸ்போஸ் போடுறோம் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய ரோஸை நம்ம காலமாக எழுத போகிறோம். அதுக்காக தான் வந்து போடுறோம். ஓகேங்களா? எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃப்ரெண்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். 24 இப்படி தானே இருக்குது. ஃப்ரெண்டில் டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய ரோஸை நம்ம காலமாக எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இப்படி இருக்கிறத நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரோஸை காலமாக எழுதிட்டோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போஸ் போடக்கூடாது. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலாவுக்கு போகலாம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A அட்ஜாயிண்ட் ஆஃப் A. 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு நமக்கு கிடைச்சுள்ள வேல்யூ இங்கே பாருங்கள். 1 1 2. ஓகேங்களா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதான் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் நம்ம காமனாக வெளியில் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து ஒரு 4 வந்து வெளியில் எடுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 6. இங்கே -1, இங்கே -1, 6 -1 -1 6. ஓகேங்களா? 4 டேபிள் நம்ம இப்போ இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 8 28. அப்போ நமக்கு என்ன வரும்? 28 வரும். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஓகே. இவ்வளோ தான் நமக்கு ஆன்சரு. இதுதான் ஏ இன்வர்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏல வந்து 0 கிடைக்கல. 0 வந்து நமக்கு வரல. ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? ஏ இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா?